நிஷ்கலா யோகம் 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. இன்னும் அந்த அதிபதியினுடைய கிரகத்தை பொறுத்து அது சனியாக இருந்ததுன்னா அவனுக்கு திடீர்னு தாறுமாறா மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். இதுவே அது சூரியனாக இருந்ததுன்னா எப்படின்னா உணவின் மூலமாக லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி நவகிரகமா சொல்லலாம். ஆமாம், சுக்கிரனாக இருந்ததுன்னா சொத்து சேரும். பிள்ளை இல்லாதவர்கள் திடீர்னு இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீ தான் பொறுப்பு இருக்கணும், இந்த ட்ரஸ்ட்டை நீ தான் காப்பாற்றணும், உன் பேரில் இந்த ட்ரஸ்ட்டை எழுதி வச்சிருவோன்னு திடீர் எழுதி வச்சுருவாங்க சொத்தை. நான் எப்படிங்க இந்த சொத்தை போய் நிர்வகிக்கிறது? இதுவே சந்திரன் வந்துருச்சுன்னா வெளிநாட்டு பணம் வரும். ஹவாலா ஹவாலா நம்ம உய்யாலா கேள்விப்பட்டிருப்போம், முக்காபுல்லா கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது ஹவாலா, அதான் வெளிநாட்டு கரன்சி. இது வரும் சந்திரன், அந்த 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சந்திரனாக இருந்தால். இது ரெண்டும் சேர்ற காம்பினேஷன் இருக்கும். புதன் வந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் தான் பேங்க்லேருந்து 200 கோடி பணம் 100 கோடி பார்த்தா அந்த கடனே தள்ளுபடி ஆகும் கடைசியில் திடீர்னு. அந்த மாதிரிலாம் கூட நடக்கும். பங்கு வர்த்தகத்துக்கும் புத பகவானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ஷேர்ஸில் ஒருத்தர் பெரிய அளவுக்கு கில்லாடியாக வரணும்னா மிதுனமும் கன்னிலையும் புதன் இருக்கணும். அது 4ஆம் அதிபதியாகவோ 10ஆம் அதிபதியாகவோ இருந்ததுன்னா பங்கு வர்த்தகத்தில் இவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இந்த ஷேர் என்ன இது ஏதோ சொல்கிறாங்க, சரி ஒரு இருக்கட்டும், ஒரு 2 லட்சத்துக்கு வாங்குப்பா, ஒரு 3 லட்சத்துக்கு வாங்குப்பா. திடீர்னு பார்த்தா அது 10 மடங்கு ஏறி போய் 40-50 லட்சம் பணம் வரும். அந்த அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து, அந்த அதிபதியினுடைய கிரகத்தை பொறுத்து இந்த திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது வேலை செய்யும். இதுதான் புதையல் யோகம், திடீர் தன யோகம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிஷ்கலா யோகம் 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி.